பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருப்பதை காண்பீங்க. இங்கே ஆண்டவர் வழி நடத்துகிறபடி நாம் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களுக்காக வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு தேவன் அற்புதமான பதில்களை தருகிறார். ஏன்னா உலகம் முழுவதிலும் இருந்து ஒன்றிணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். பல தேசத்திலிருந்து, உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளும், பல திருச்சபையை சார்ந்த தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்களும், பல திருச்சபை பிரிவுகளை சார்ந்த விசுவாசிகளும் ஒன்றிணைந்து நம்ம ஜெபிக்கிறோம்ல, அதோட பல மொழி பேசக்கூடிய மக்களும் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது. ஒரு தூபமாய் தேவ சமூகத்திலே போகிறது. அதனால் அந்த ஜெபத்துக்கு ரொம்ப வல்லமை. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம்ம சுயநலமான ஜெபம் செய்வதில்லை. என்ன ஆசீர்வதிங்க, இயேசுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, நமக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம். தேசம், மக்கள், ஆத்துமாக்கள், தேசத்தில் நடக்கிற காரியம், வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்ம குறிப்பாக ஜெபிக்கிறோம். அதனால் இந்த ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் செய்தா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைஞ்சவன் என்ன செய்வார்? உங்களுக்கு பிரியமானதை நிறைவேற்றி தருவார். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் உற்சாகமாக ஜெபிக்கணும். இந்த ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். உலகம் முழுதும் நம்ம பல லட்சம் குடும்பங்கள் நம்ம ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். அந்த உணர்வோடு கூட விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். சரி, இந்த நாட்களில் என்ன நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் தொடர்ச்சியாக சில காரியத்தை தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படி பார்க்கல. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு தான் ஆண்டவர் விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் அவங்க மேன்மைப்படுத்தப்படுவதையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்போ யார் ஜெயம் கொள்ளுகிறவங்கள இருக்கிறாங்களோ அவங்க தான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்னா, அவர் ஜெயம் எடுத்தார், சாத்தானின் மீது ஜெயம் எடுத்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் ஜெயம் எடுத்ததுனால என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் ஜெயம் எடுத்தேன். அப்போ என் பிள்ளைங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள் என்பதாய் சொல்லுகிறார். அதனால தான் வேத புஸ்தகத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கணும் என்பது வற்புறுத்தப்படுகிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும்போது பல 7 சபைகளுக்கும் அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கும் தேவ செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கு சொல்லப்படுகிற செய்தியிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தமாய் சொல்லப்படுகிறது. அப்போது 7 முறை ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி அர்த்தம் என்ன? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை பின்பற்றக்கூடிய தெய்வ பிள்ளைகள் நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்ல, என் மகனே நீ ஜெயிக்கிறவனாக இருக்கணும், மகளே நீ ஜெயிக்கிறவளாக இருக்கணும். இந்த உலகத்தில் போராட்டம் வரும், நெருக்கம் வரும், நீ என்னை பின்பற்றி நடக்கும்போது உபத்திரம் வரும். ஆனால் நீ ஜெயிக்கணும். நான் ஜெயித்திருக்கிறேன், நீ ஜெயிக்கணும் என்பதற்கு தான் நான் ஜெயித்திருக்கிறேன், உன் கூட இருந்து உனக்கு ஜெயம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால் நானும் ஜெயிப்பேன்,
என்ன போராட்டம் வரட்டும், என்னை ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்றத விசுவாசிங்க. ஜெயிக்கிறதுக்கான காரியத்தை நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும், அப்போ என்ன காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா இதில் ஓடி நான் ஜெயிக்கணும். இப்போ மல்யுத்தம் பண்ணுறாங்கன்னா அதில் விளையாடி மற்றவங்களை தோக்கடித்து நான் ஜெயிக்கணும். எக்ஸாம் எழுதுனா எக்ஸாமில் நான் அதிக மார்க் எடுத்து ஜெயிக்கணும் அப்படிலாம் இருக்குல்ல. அப்போ நாம் என்ன ஜெயிக்கணும், நமக்கு அப்படி என்ன போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடுகிறது. நம்ம இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்த உடனே போராட்டம் ஆரம்பிக்கிறது. அப்போ தான் போராட்டம் ஆரம்பிக்குது. உலகத்தில் வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து ரட்சிக்கப்படாமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்க வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி போராட்டம் இருக்காது. அது கவலை அந்த பாவத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கும், அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறது. 3 விதமான காரியம் நமக்கு விரோதமாக போராடுகிறது. முதலாவது நம்முடைய மாம்சம், இந்த சரீரத்தில் உண்டாகிற இச்சைகள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது என்று நம்ம தியானிச்சோம்ல. இந்த மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சைகள், சிந்தனையில் மாதிரி காரியங்கள், இந்த ஆசைகள், பண ஆசை, உலக ஆசை, நம்ம இந்த இச்சையான காரியம். அப்போ முதல்ல நம்முடைய சரீரத்தை நம்ம ஜெயிக்கணும். இதில் நல்ல காரியமும் அதில் உள்ள தோன்றும், பொல்லாததும் தோன்றும். அப்போது நன்மையான காரியமும் இருக்கிறது, பாவக்கிரியைகள் உண்டாக்குற காரியமும் இருக்கிறது. அதை நம்ம ஜெயிக்கணும். அனுதினமும் நம்ம ஜெயித்து தான் நம்ம முன்னேறி போகணும். அதை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம், எப்படி ஜெயிக்கணும் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம். 2வது உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு சொல்கிறார்ல. அப்போ அவருக்கும் உலகத்தில் போராட்டம் இருந்தார், அவர் ஜெயித்தார். குடும்பத்தினால் வரக்கூடிய போராட்டம், ஆவிக்குரிய நிலைமையில், அதான் ரிலீஜியஸ் லீடர்ஸால் ஊழியத்தில் வந்த போராட்டம், உலகத்தில் சமுதாயத்தால் உண்டான போராட்டம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். நம்ம எல்லாம் அந்த பாதையில் கடந்து போகிறோம். அதுதான் இயேசு வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, சொந்த குடும்பத்தாரிலே பிரச்சனை வந்தது. அவர் மென்டலுங்க அப்படின்னு இயேசுவை பைத்தியக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உறவினர்கள். இல்லாட்டா இந்த மாதிரி ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறேன்னு சாப்பிட கூட இல்லாமல் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நன்மை செய்வேன்னு சுத்தம் ஒரு மனிதனால் அப்படிலாம் முடியுமா? மென்டல் ஆகிட்டாருங்க. இந்த பாதிப்பெல்லாம் கூட அவருக்கு வந்தது. பிசாசு பிடிச்சிருக்குங்க அவருக்கு அப்படிலாம் மத தலைவர்கள் சொன்னாங்க. அதில் போராட்டம், உலகம் அவருக்கு விரோதமாய் சமுதாயத்தில் உண்டான போராட்டம், இதெல்லாம் அவர் ஜெயித்தார். ஒவ்வொரு நாளும் ஜெயித்து தான் அவர் சிலுவையில் கடைசியில் ஒரு காரியத்தை ஜெயித்தார். அது யாருன்னா, சிலுவையில் பிசாசை அவர் ஜெயித்தார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ முதல்ல நம்முடைய மாமிசம் நமக்கு விரோதமாக போராடுகிறது. உலக பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டில், குடும்பத்தில், வசிக்கூடிய இடத்துல போராட்டங்கள் வருகிறது. அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அப்போ அந்த மாதிரி இப்போது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா பிசாசு தான். நமக்கு எதிராளி யாரு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் ஞாபகம் இருக்குதா? நம்ம வாசித்தோம்ல. இடையில சில சமயங்களில் நம்ம நிறையா பல ஊழியத்தில் வித்தியாசமாக கடந்து வந்தோம். அதனால் கோர்வையாக எல்லா வாரமும் நான் பேச முடியலை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகிற விதம் சில சமயம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் தான் உங்களுக்கு முன்னால் நான் பேசினதை ஞாபகப்படுத்துகிறேன். சிலர் நீங்கள் குறிப்பை எழுதி கொண்டு வர்றீங்க, சிலர் என்னை காமிக்கிறாங்க. இந்த ஜெபிக்கலாம் வாங்க ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள அத்தனை நிகழ்ச்சிகளிலேயும் என்ன பாட்டு பாடினாங்க, என்ன சாட்சி சொன்னாங்க, எதுக்கு ஜெபிச்சாங்க, என்ன வசனம் பிரசங்கித்தாங்க, அதை எழுதி இவ்வளோ பெரிய நோட்டில் ஒரு ஆள் இல்லை, நான் ஒரு 3-4 பேர் எனக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபைலில் கொண்டு வந்து அவங்க பண்ணியிருக்கிறத பார்த்து ஆச்சரியம். வெறும் பிரசங்க குறிப்பு மட்டும் எழுதலை. அவங்க இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி என்ன தேதி போட்டு என்ன பாட்டு பாடினாங்க, அப்புறம் எதுக்காக ஜெபிச்சாங்க, என்னென்ன ஜெப குறிப்புகள்,
அப்புறம் என்னென்ன சாட்சிகள் அது எழுதியிருக்காங்க. அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணது, வின்சென்ட் செல்வகுமார் அவங்க பிரசங்கம் பண்ணது, எதை பற்றி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சிலர் நீங்கள் அப்படியே எழுதி கொண்டு வர்றீங்க. பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய செய்தி வித்தியாசமானது. புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய தெய்வ பிள்ளைகள் என்னென்ன மாதிரி சத்தியத்தை அதை தொடர்ந்து பேசினாங்க. இப்போ கடைசி காலத்தில் ஜெபிக்கிறது, ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னென்ன மாதிரி இந்த காரியத்தெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வராங்க. இந்த ஆவியானுடைய அழகான நடத்துதல். நம்ம எல்லா விதத்திலும் நம்ம வசனத்தை சத்தியத்தை அறியணும். வெறும் சுகத்துக்கு மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெறும் உலக காரியத்துக்கு மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வேதத்தினுடைய முழு சத்தியத்தை நம்ம விளங்கி கொண்டவர்களாக இருக்கணும். அதனால தான் பிரதர் தீர்க்கதரிசி அவங்க மூலமாக கர்த்தர் பேசுகிறது ஒரு வித்தியாசமானது, அதுவும் நமக்கு தெரியணும். நான் ஒரு பக்கம் பேசுகிறது இது ஒரு வித்தியாசமான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கன்னு, அது உங்களுக்கு சொல்லுகிறோம். இடையில ஆவியானவர் தான் நான் நடத்துகிறார். திடீர்னு பிரசங்கமே இல்லாமல் ஜெபத்திலே நடத்திடுறார். அது நாம் தீர்மானிப்பது அல்ல, அப்படி ஆண்டவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து தான் இதை செய்கிறோம். அதனால உங்களோட பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்தின் தேவன் மனதில் இருக்கிறத உங்களுக்கு எதை சொல்லணுமோ அதை ஆவியானவர் மூலமாக எங்களை கொண்டு சொல்லுகிறார், அவ்வளோதான். நாங்கள் ஒரு பயன்படுத்துகிற கருவிகள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமல்ல. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எது நீங்கள் தெரிந்திருக்கணும், இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக கவனம் செலுத்தி இருக்கணும் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறார். அதில் ஒரு காரியம்தான் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்போ உலகம் முடிவடைந்து கர்த்தருடைய வருகை, இயேசுவுடைய வருகை சமீபித்து விட்டது. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அவர் உங்களை பார்த்து சொல்லணும், ஜெயம் பெற்றவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அதில் கவனம் செலுத்தணும். அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாலே எக்ஸாம் வருது, போராட்டம் வருதுன்னு அர்த்தம். அப்போ அதை மனதில் வைத்து தான் நம்ம வாழ பழகணும். அதனால் தான் இயேசு என்ன உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் ஜெயித்தேன், உங்களுக்கு வழியை காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி போராட்டம்லாம் வரும், நீங்கள் ஜெயிக்கணும். என்றைக்கு போராட்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் வரும். இப்போ எக்ஸாம் வச்சாக்கி பாருங்களேன், குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு வைப்பாங்க. முதல்ல காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, அப்புறம் முழு பரீட்சைக்கான தேர்வு. அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? எக்ஸாம் ஃபைனல் மட்டும் இல்லை, காலாண்டுலே வைப்பாங்க, இடையில டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அதுவும் ஒரு வகை எக்ஸாம் தானே. அன்னன்னே பாடம் சொல்லலாம், அடுத்த நாள் வந்தோடனே ஒரு டெஸ்ட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு பாடம் நடத்துவாங்க. அது மாதிரி அப்போ நம்ம அதில் கவனம் செலுத்துவோம் என்பதற்காகத்தான். அதுவும் இந்த ஃபைனல் எக்ஸாம் வரப்போனால் டெய்லி எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பரீட்சை தினமும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி அப்போ எப்போவுமே ஒரு ப்ரிப்பராக இருப்பீங்க. என்றைக்கும் டெய்லி எக்ஸாம் இருந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த தினமும் நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், விவசாயம் செய்யலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர் இருக்கலாம், ஐடி பீப்புளாக இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு குக்காக இருக்கலாம். என்ன விதமான காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் அதில் போராட்டம் கட்டாயம் உண்டு. நாம் அனுதினமும் ஜெயித்து கொண்டே போகணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒழுங்கு. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார். எதுக்கு சொந்த போயிருக்கிறீங்க, இதுவே போராட்டமாக இருக்கு, ஒரே போராட்டம் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படணும். தினமும் போராட்டமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றார்ல. உபத்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா எங்கேயோ நீங்கள் தவறு செய்துட்டீங்களோ, வழி மாறிட்டீங்களோன்னு அர்த்தம். ஒரு சமயங்களுடைய ஜெபக்குழுவில் நாங்கள் இந்த ஆரம்ப காலத்திலேயே பல வருஷத்துக்கு முன்னால் சாட்சி நேரமும் வைப்போம். ஒரு நாள் வியாழக்கிழமையில் சாட்சி. சிலர் அனுபவம் சொல்லுவாங்களா, ஒரு சகோதரி அவங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த தினமும் பிரச்சனை தான், பாடுகள் தான், அதில் தான் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை ஜெயித்து போக ஆண்டவர் உதவி செய்கிறார்.
சில சமயத்தில் இந்த உபத்திரமே இருக்காதா? 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்ப்பேன். எல்லாம் ஒரு உபத்திரம் பாடுகளே இல்லையே. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஏன் எனக்கு உபத்திரம் இல்லை, ஏன் பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். நான் எங்கே தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததில்ல. நம்ம ஏன் எனக்கு அந்த உபத்திரம், ஏன் இந்த பாடு அப்படி தான் கொஸ்டின் பண்ணுறோம். அவங்க ஏன் எனக்கு பாடுகளே இல்லை, ஏன் உபத்திரமே இல்லை, நான் உங்களை தான் பின்பற்றுகிறேன்னா தப்பாக போயிட்டேன் ஆண்டவரேன்னு கேட்பாங்களாம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் உள்ளது தான். சிலுவை சுமந்து தான் அவரை பின்பற்றி ஆகணும். சிலுவை என்பது என்னது? பாடுகளை குறிக்கும். அப்போ நம்ம ஜெயிக்கணும் அந்த தினமும். அப்போ தினமும் பாடு வந்தால் தான் தினமும் ஜெயிக்க முடியும் இல்லை? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெற்று கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை, சில சின்னதாக சில வழக்கத்தின்படி வர்றதுனால ஏதோ வரும்போதுன்னு சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மை என்னென்னா, உங்களுக்கு பல போராட்டத்தை பிசாசு கொண்டு வந்தால் நீங்கள் ஜெயித்து 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 இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை மறந்துடாருங்க. அதனால் உபத்திரம் வருவது நல்லது. நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். எக்ஸாமை கேட்டால் நீங்கள் வெற்றி பெற்றவங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எக்ஸாம் வச்சாதான் அந்த கடந்து போனால் தான் நீங்கள் ஜெயித்தவங்கன்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு ரிசல்ட்டே வர முடியும். அதனால் பாடுகள் வந்தால் தான் நம்ம இயேசுக்குள்ளே ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும். அப்போ இதில் 3வது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன், இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். பாருங்க, 1 பேதுரு 5 அதிகாரம் 8-9 வசனம் பாருங்களேன். 321 பக்கம் புதிய ஏற்பாட்டில், தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. பாடுகள் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் தான். அவங்க எல்லாம் இந்த சத்துருவை எதிர்த்து ஜெயித்து முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் இந்த போராட்டம் அப்படி சொல்லாத. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இங்கிலாந்தில் இருக்கிறவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, எந்த தேசத்தில் இருந்தாலும் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. சிலுவை சுமந்து கொண்டு தான் நம்ம போய் ஆகணும் என்பது வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அப்படி தானே? அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் ஜெயிக்கிறவளாக மாறிடுவீங்க. இந்த உபத்திரம் நமக்கு அவசியம் என்பதாகவே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீ 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். 317 பக்கம். இந்த 1 பேதுரு 1:6 வசனம். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கூட இருக்காத பற்றி ரொம்ப சந்தோஷம் நமக்கு இருக்குல்ல. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். இட் இஸ் நெசசரி. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை துன்பப்பட வேண்டியது அவசியம். ஊழியக்காரன் துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்படிதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்க. துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம். இது 100 வருஷம்லாம் நீடிக்க போறதல்ல. நம்ம உலக வாழ்க்கைகளுக்கு கொஞ்ச காலம். அப்புறம் இயேசுவோட நித்திய காலமாக மகிழ்ந்திருக்க போகிறோம்ல. இந்த கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரம், பாடுகள். அதனால இந்த பாடுகள் மத்தியில் தான் நம்ம இயேசுவை பின்பற்றணும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பிசாசானவன். அவன் மறைந்திருந்து நமக்கு உபத்திரம் கொடுக்கிறவன். நம்ம கண்ணால் அவனை பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கிறவன். அப்போ இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டா தினமும் நீங்கள் சந்தோஷமாக, பிரச்சனை போராட்டம் வந்தால் மகிழ்ச்சியாக போய்கிட்டே இருப்பீங்க. தினமும் பிரச்சனை வரும். இப்போ நான் கடந்து வந்த பாதையில் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிற 50 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி. இப்போ 51 வருஷம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தே ஆயிட்டு.
என்னை எப்பமாவது நான் பிரச்சனை போராட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன்னு ஒரு நாள் உண்டா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொரு ஊழியத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை விதமாக தான் வரும். ஆனால் தோல்வி அடைஞ்சோமா, முடங்கிட்டோமா? இல்லை, ஜெயித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறோம். முடிஞ்சுதான். 50 வருஷம் ஆண்டவரே, 50 வருஷம் பாடு பிரச்சனை பார்த்தாச்சு, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கள, சிலர் என்ன திட்டுறாங்க, பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, இல்லாத போலெல்லாம். இன்றைக்கி உங்களுக்கு கோபம் வருது, சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க மேலே கோபத்தில் சண்டைக்கெல்லாம் போகிறீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இது எனக்கு புதுசே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாலே இதை பார்த்தாச்சு. ஊழியத்துக்கு எப்போ வந்தேன்னு அப்போ இருந்து இதை பார்க்குறேனே. இன்றைக்கி அவங்க பேசுகிறது, சொல்கிறது, திட்டதெல்லாம் புதுசே கிடையாது எனக்கு. இதெல்லாம் எத்தனை பார்த்துட்டு அதிலெல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டு வந்துட்டாரு. அதனால அது பெருசே கிடையாது. நம்ம அதை இது வழியே தான் போய் ஆகணும். அதை தாண்டி நமக்கு ஒரு காரியம் கிடையாது. சிலுவை சுமந்து தான் போய் ஆகணும். அப்போ உலகத்தில் உபத்திரம் உண்டு, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாடு உண்டு தான். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம். அந்த போராட்டம் பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. இந்த அனுபவத்துக்குள்ளே தான் நீங்கள் வரணும். பவுல் சொல்கிறார்ல, எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறார். அவர் அவ்வளோ பாடுபட்டார். அவருக்கு ஒரு பக்கம் தேவன் ஒரு வல்லமை பயன்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் பாடு உபத்திரவம். அவர் என்னென்னலாம் வாயாடின்றான், அவர் கொள்ள நோயின்றான், அவரை பற்றி ஒரு ஒரு மத பேதகன், ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச வைராக்கி உள்ளவன்றான். பல காரியம் பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. எத்தனை முறை அடிப்பட்டார். ஆனால் அதுக்கு மத்தியிலையும் அவர் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றார், மன ரம்மியமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுற்றி என்ன நடந்தாலும், எனக்கு விரோதமாக என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை, கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. ஏன் இப்படி நடக்கல? உட்கார்ந்து மன ரம்மியம் எப்போவுமே அப்படியே. அது எப்போ ஒரே மாதிரி நிலைமை, சந்தோஷம். அதை கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். எங்கே கற்றுக்கொண்டாரு அவர்? எங்கள் காலேஜில் போய் கற்றுக்கொண்டாரா? யூனிவர்சிட்டியில் போய் கற்றுக்கொண்டாரா? இயேசுவின் இடத்துல. இயேசு 3.5 ஆண்டுக்காரன் செய்கிற ஊழியத்தை பாருங்கள். ஒரு பக்கம் பல தற்போது நடக்குது, செத்தவங்க உயிரோடு எழும்புறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, மிராக்கிள்ஸ் நடக்க, குருடர் பார்வை அடைகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கூட்டம் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்துட்டு. ஒரு கூட்டம் மதவாதிகளுக்கு கோபம் வருது. செத்து 4 நாள் கழிச்சு ஒருத்தனை உயிரோடு ஆண்டவர் எழுப்புகிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம். மறிச்சுட்டு அடக்கம் பண்ணியாச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய மிராக்கிள் அது. ஒரு கூட்டம் மக்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து நம்புகிறாங்க. அதே சமயத்தில் எருசலேமில் ஒரு கூட்டம் மக்களுக்கு அது துக்கமாக இருக்குது. அவங்க என்ன செய்தான்? இயேசுவையும் கொலை செய்ய தேடினா. பிறகுதான் இன்னும் இயேசுக்கு விரோதமாக தீவிரமாக எழும்புறாங்க. அப்படி தான் செய்வாங்க. இதான் உலகம். என்ன அவங்களுக்கு பொறாமை. அந்த பொறாமையினால் இயேசுக்கு விரோதமாக பேசுகிறது, செய்கிறது எல்லாமே. ஏங்க, எனக்கு அவருக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் அவரை பார்த்ததும் கூட இல்லை, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் எழுதுறான்னு? பொறாமை தான். அப்படி தான் வைத்தார். பொறாமையினாலே இயேசுவை கொண்டு சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னு பிலாத்து அறிந்து கொண்டார். பொறாமையினால் பவுலுக்கு விரோதமாக ஒரு கூட்டை எழும்பி அவர் கல்லெறிஞ்சு அவர் பட்டணத்தை விட்டு துரத்தினாங்க. நிறைய காரியம் அதில் தான் பார்க்க. பொறாமை என்பது தான். அப்போ இது நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயித்து கொண்டு போகணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப இப்படி பண்ணுறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, நான் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை, நான் அப்படி தானே இருக்கிறேன், எனக்கு தப்பு பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு முறுமுறுத்துட்டு சோர்ந்து போய் உட்காரப்படாது. புரியுதா உங்களுக்கு? ஜெயிக்கணும். பேசுங்க, சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க. என்ன, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ஆண்டவருக்குள்ள என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதுதான் ஜெயிக்கிற விதம். அப்போ பிசாசு என்கிற ஒரு சத்துரு இருக்கிறான். அப்போ நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோன்னா அவனுக்கு மேலே கோபம் வருது. நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும் போது கோபம் வருது. அவன் ஏன் அவங்கள பகைக்கிறான், ஏன் நம்மளை பகைக்கிறான்னா, அவன் இயேசுவுக்கு விரோதமானவன். ஆண்டவர் அவனை பல்லவத்தை விட்டு துரத்திட்டார்ல. நம்ம சொன்னல, பிசாசின்னு ஒருத்தன், சாத்தானி ஒருத்தன் ஆண்டவர் உருவாக்கவில்லை.
அவர் தேவதூதர்களை சிருஷ்டித்தார், தேவதூதர்களை உண்டாக்கி வைத்தார். நான் கடந்த முறை சொல்லுகிற 3 முக்கியமான தூதர்கள், கேப்ரியலர்கள், மிகாவேலர்கள், அதில் லூசிஃபர் என்கிற ஒரு தேவன பிரதான தூதன். ரொம்ப அழகாக இருப்பானா, சௌந்தரியமாக அவன் இருப்பானா. அவனுக்கு நிறைய அதிகாரம்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தா. கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. எல்லாரும் இயேசு ஆண்டவரை புகழ்கிறாங்க, பிதாவாகனவர் குமாரன் எல்லாம் புகழ்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இந்த ஆராதனை எனக்கு கிடைச்ச எப்படி இருக்கு, எல்லாம் என்ன ஆராதிக்கணும் எல்லாரும். அவனுக்குள்ள ஒரு பெருமை தலை தூக்கினார். இதான் ரொம்ப ஆபத்து, இந்த பெருமை. நிறைய பேர் வீழ்வதற்கு காரணமே பெருமை தான். பாருங்களேன், பதவியில் வந்த உடனே நான் தாங்க தேசமே, நான் தான், என்னை விட்டால் யாருங்க அப்படின்னு ஒவ்வொரு லீடர்ஸு ஒவ்வொரு தேசத்தில் எழும்பின உடனே நிறைய பேருக்குள்ள அது வந்துடும். பார்த்தீங்களா, பெருமை. அதான் பெரிய அழிவு. அது சாத்தான் பின்னால் இருப்பது, பெருமையின் ஆவி, பிசாசு. அது மாதிரி ஊழியத்தில் கூட நான் ஜெபிச்ச அற்புதம் நான் சொல்லக்கூடாது. சிலர் நான் ஜெபிச்ச என்ன நடக்கும் தெரியுமா, அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. அது கர்த்தர் இல்லை, உள்ளுக்குள்ள பிசாசன் அழிஞ்சிட்டான்னு அர்த்தம். அது பெருமை. பெருமையினால அவன் சாத்தானாய் மாறிவிட்டான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அவன் கூட சேர்ந்து ஒரு பெருங்கூட்டம், கோடிக்கணக்கான தூதர்கள் அவன் கூட சேர்ந்து கலகப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவன் சாத்தானாய் மாறினா, இவங்கெல்லாம் தேவர்களாக மாறிட்டாங்க, அசுத்த ஆவிகள். அவங்க தான் தேவர்கள் அப்படின்னு பைபிள் குறிப்பிடுகிறாரு. அப்போ அநேக தேவர்கள் உண்டு பைபிள் இருக்குல்ல. அவங்க பிரிஞ்சு போனவங்க தான் அந்த அசுத்த ஆவிகள் தான் தேவர்கள் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லி இருக்கிற சத்தியம். அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் ஒருவர் தான். அவர்கிட்ட கலகம் பண்ணி பிரிஞ்சு போனவன் சாத்தான். அவன் எல்லாரும் தன்னை வணங்கன்னு நினைச்சதுனால மக்களை தன்னை வணங்க வைப்பதில் தான் கவனம் செலுத்துவான். அவனுக்கு துணையாக இருக்கிற அசுத்த ஆவிகள், அந்த விழுந்து போன தூதர்கள் தான் தேவர்கள் என்று அழைக்கப்படுறவங்கன்னு பைபிள்லையும் அவங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இவங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு உலகம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதே நம்ம கர்த்தரை நம்ம பார்க்க முடியாதில்ல. ஆனால் அவர் நினைச்சா தரிசனம் கொடுக்க முடியும். இயேசு நினைச்சா சிலருக்கு தன்னை அதே மாதிரி தான் சாத்தானும் பல ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்துவான். மக்களுக்கு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துவான். ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி வெளிப்படுத்துவான், ஆசீர்வதிக்கிற மாதிரி அதனால தான் அந்த தரிசனம் பார்க்கறது, இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் காட்சி பார்த்தேன். பிசாசாலையும் அப்படி காட்சி கொடுக்க முடியும். காட்சி கொடுத்து மக்களை அடிமையாக்கி தன்னை வணங்கும்படி செய்து கொஞ்ச நாள் அவங்களை அடிமையாக்கிடுவான் அப்படியே. இப்போ நம்ம இயேசுகிட்ட போகும்போது ஒரு பாசத்தோடு, எனக்கு அப்பா எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்தாங்க, ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு போய் அப்பா அப்படின்னு ஆராதிக்கிறோம்ல, அது ஒரு விடுதலையோடு அவர்கள உரிமையாக ஆண்டவர் வச்சிருப்பார். சாத்தான் ஆரம்பத்தில் ரொம்ப நயம் காட்டி கொண்டு சில நன்மைகளை செய்து உலக நன்மை தான் கொடுக்க முடியும். அவனால் பரிசுத்தம் தர முடியாது, சமாதானம் தர முடியாது, மெய்யான மகிழ்ச்சி தர முடியாது. அவன் செல்வத்தை தர முடியும், பேர் புகழ் கொடுக்க முடியும். அதனால தானே மனுஷன் மயங்குறான். அன்றைக்கி பாருங்களேன், பதவி, பட்டம், உயர்வு, பணம், பெண், இதில் தானே மனுஷர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதானே அதெல்லாம் பிசாசு தர முடியும், சாத்தானாலே கொடுக்க முடியும். ஆனால் நிம்மதி தர முடியாது, பரிசுத்தம் தர முடியாது. இதுதான் வித்தியாசம், நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவனும் தன்னை தேவனை போல காண்பிப்பான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்படிதான் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் மறைந்திருந்து செயல்படுகிறான், சாத்தானும் அவனுடைய தூதர்களும் என்பதாய் பார்க்கிறோம். அவன் ஒன்று கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுலாம் வரமாட்டான். அது நமக்கு காண்பிக்கிறதுக்கு சில அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது சில வீடியோக்கள் இருக்கு, இது பிசாசின அடையாளம் காட்டுறதுக்கு. அந்த உண்மையில் அப்படி இருக்க மாட்டான். அவன் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வரும், தேவ தூதனை போல வருவான், ஏமாத்திடுவான். அதான் சொல்கிறான், நான் கடவுளை பார்த்தேன்பாங்க. கடவுள் மாதிரி வந்தவன் பிசாசு. கடவுள்னு வந்தால் முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்ப செய்வார். நீ லஞ்சம் வாங்கினே திருப்பி கொடு, லஞ்சம் வாங்காதன்னு சொல்லுவார். நீ அநியாயம் பண்ணாத திருப்பி கொடு, முதல்ல உன்னை பரிசுத்தப்படு, அதான் கடவுள். ஆனால் கடவுள் மாதிரி என்ன வேணாலும் பண்ணு, என்னை வணங்கு, என்கிட்ட வா, என்கிட்ட என்னை மட்டும் நீ புகழுன்னு சொல்லி
நீ குடிக்கலாம், வெறிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், என்ன அநியாயம் அதனால தான் இன்னைக்கு ரொம்ப பக்தியாக இருக்கிற தலைவர்கள் கூட துணிஞ்சு அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பிசாசு அதை சொல்ல மாட்டான், அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்களுக்கு சொல்லப்படல. ஆனால் இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம். இதில் சொல்லப்பட்ட ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். இவர் முதலாவது எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நீ குடிச்சிக்கிட்டு கூட சாமி உன் மேலே வருங்க ஆடு அப்படின்னு சொன்னால் அது கடவுளாக இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. கடவுள் என்கிற பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இருதயத்தில் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரையே தரிசிக்க முடியும். லஞ்சம் வாங்குறோன்னு துன்மார்க்கணும் போய் நான் கடவுளை தரிசித்தேன்னா அது என்ன மெய்யான கடவுளாக இருக்கவே முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்களே யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விளங்கும். சிந்திக்க விடாதபடி தான் தவறான ஒரு சிந்தைக்குள்ளே மனிதர்களை அடிமைப்படுத்துவது பிசாசனுடைய ஒரு தந்திரம். அதனால தான் நீங்கள் இதை கவனமாக நீங்கள் பார்த்தா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரிந்து விடும். ஆனால் இயேசுவை பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் என் வேத வசனத்தின்படி காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.